டீம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வா வீட்டில் வந்துட்டு குழு வைக்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டான். ஸோ வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நிறையா பண்ண இருக்கிறது வாங்கலாம். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். என்னையா குழு வைக்கிறேன்னா இவ்வளோதான் அடுக்கி வச்சுட்டு வந்துருக்க நீங்க? இன்னும் நிறையா இருக்கா? வேலை பார்க்காத குட்டியா பெண்ணைய? ஏய் இவன்டா, ஏ ஆளு நீ எங்க வந்த? ஏய் ராஜு எல்லாம் வச்சிருக்காங்க இங்க. இங்க இருக்காங்க, வந்தாங்க. அப்படியே இருக்கு பாரியா? ஏய் என்னடா உடைச்சிட்டு? ஒண்ணும் இல்லையா? ஏ ஆடு அவங்க அப்பாட்ட சொல்லிடுறா, உடைச்சிட்டான்டா பொம்மைய. உடைச்சிட்டு எப்படி இப்ப என்ன படுக்க வச்சுட்ட கிருஷ்ணரை? ஏ பேயில போமா இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக பட்டு லைட் எல்லாம் போட்டிருக்கான். என்னென்ன பண்றான் அப்படின்னு. நீ அடிச்ச இது எங்களை நம்ம சொல்ல பெயிண்ட் வந்து நீ அடிச்ச. உனக்கு உன் கையெழுத்தே ஒழுங்கா போட தெரியாது பேப்பர்ல. உடைச்சி அதை இப்படி இந்த இதில் உட்கார வைக்க வேண்டியதை உடைச்சி தலையை உடைச்சு விட்டான். உடைச்சிட்டு அவங்க அப்பா திட்டுவாருன்னு அப்படியே சமாளிச்சுட்டு ஓடுறான். எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்லவா பாட்டுவாங்க பேர் வேணா. கிருஷ்ணருக்கு வந்து அநியாயத்தை பார்த்தீங்களா? கிருஷ்ணரை போட்டு அடிச்சு உடச்சு விட்டு படுக்க வச்சிருக்கான் அவரை. அது யாரு அதெல்லாம்? ஆனா பொம்பளை பொம்மை மட்டும் தானே, பொம்மையில கூட நீ எடுக்கிற. இதெல்லாம் எப்ப அவன் அடிக்க முடிப்பான்? இதுல நம்மள வேலைக்கு கூப்பிட்டுருக்கானா இல்ல சும்மா வாடான்னு பாசமா கூப்பிட்டானேன்னு வந்தா? ஐயா நீ வேலைக்கு கூப்பிட்டுருக்கியா? அப்ப ஐயா வாயா வீட்டுக்கு வாயா, நான் பாசமா நீ கூப்பிடல. இதுல இன்னொரு இவன் எங்க போறான்? ஐயா நீ எங்கயா போற? நீ எங்க போற சொல்லு. ஏண்டா ராஜு போய் பஞ்சர் ஆக்கிட்டு வந்துட்டு யாருங்க பஞ்சர் பண்ணது? எங்க போற பண்ணி உண்மையை சொல்லிட்டு போ. துபாயா? துபாய்க்கு ஸ்பெல்லிங் முதல்ல சொல்லு. துபாய்க்கு ஸ்பெல்லிங் சொல்றாளே. சரி எங்க போகுது வண்டி சொல்லு. ஏன் உனக்கு எப்படி அதெல்லாம் அடுக்க தெரியுதுன்னு நான் அவன்கிட்ட கேட்டதுக்கு இங்க வந்து பிட்டு சீட்டு வச்சிருக்கான். போன வருஷம் செஞ்சது வந்துட்டு பார்த்து பார்த்து அப்படியே எங்கெங்க இருக்கோ அதை பார்த்து அடிக்கிட்டு இருக்கான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவ்வளவு பெரிய மூலகாரனா இருக்கான் அவன். ஏன் நீ வந்து பாரு, அதுக்குள்ள உனக்கு நாங்க தான் அனுசரிச்சுட்டு பார்த்து சொல்லணுமா? விட்டு தான் கையில தான் வச்சிருக்கீல்ல. கோலாட்டமா? ஏன் கண்ணன் அங்க இருக்காது, கண்ணன் அங்க அப்பா. ஏயா நீ வந்துட்டு குழு வச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் வைக்கிறாங்க, நீனும் வைக்கிறியா? அப்படியே சுண்டல் கொடுத்து புளிசோறு கொடுத்து அப்படி எல்லாத்தையும் பார்க்கலான்னு. நீங்களா யாருடா? How do I tell you? நீ வேலை பார்க்க கூப்பிட்ட ஒரு பொம்மை அனுப்புற, அதுக்கு நீ இப்போ கல்யாண பொம்மை இந்த பொம்மை சொல்ல ஒரு அளவுக்கு மேல பண்ண என்ன வைக்க அடிக்கிட்டு இருக்க? அந்த பொம்மையை மட்டும் ஒரு மணி நேரமா அடிக்கிட்டு இருக்கீங்கல்ல? தொடச்சுக்கிட்டுமா? போதும் போதும், துணி இல்ல. ஆர்கெஸ்ட்ராவா? செல்வா டிஜேல சேர்ந்துக்க நீனும்.
ஆடலும் படல ஐயா, ஆடலும் படல சேர்த்துக்க விக்கியும். ஏன்டா எல்லாம் அவனு அழு போன மாட்டான் வந்து ஒரு 20 ஈவெண்ட் போயிருக்காள். ஆனால் ஒரு கவுசா கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிறான். அதுதான் 50 ரூபாய்க்கு ஒரு கவுசா கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிற. அடுத்த மாசமா ஏன்டா ஒரு 50 ரூபாய்க்கு எங்களை அடுத்த மாசம் வாங்குற ஒத்துன நெய். இதோட ஸ்ரீ கொழுவா கொழு ஏன்டா இதை வருஷம் வருஷம் வச்சுக்கிட்டு இருக்க இவனுக்கே என்னன்னு தெரியல. ஏன்டா வீடியோ எடுக்க வந்து என்னட்ட கேட்குற? யூடியூப்ல பார்க்க எங்களுக்கே தெரியாதா? ராஜா இவன் இங்க வர பொம்பளை சுண்டல் கொடுக்குறாங்க, இங்க வர பிள்ளைகளை பாக்குறதுக்கு தான் வச்சிருக்கான். இது வேணா அது வேணா எங்களுக்கு தெரியும். அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச காரணம். இது மாதிரி இந்த கையும் தடவி இந்த தலையும் உடைச்சிட்டு இப்ப கிருஷ்ணர் பொம்மையை உடைச்ச மாதிரி ஏற்கனவே இங்க ஒரு பொம்மையை வர உடைச்சுட்டு அப்படி திட்டுவாங்கண்ணா. ஆமாண்டா செல்வாளு அப்ப நீ உடைச்சுருவானே அதுக்காக தான் சொல்றான் போல ஒன்ட்ட நைஸா. இவ்வளவு இடம் காலியா இருக்கு. ஸோ பாதி பொம்மை இங்க இருக்கு. ஸோ இவ்வளவு பொம்மை எங்கே வந்துச்சு தெரியுமா? இங்க பாருங்க, இந்த பொட்டிக்குள்ள நிறைய பொம்மை வச்சிருக்கோம். இது எல்லாமே இந்த முருகன் 6 குழந்தைகள், அது மாதிரி முருகன் பிரம்மா எல்லா சிலையும் இருக்கா. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம இன்னும் அடுக்கிறோம். ஓகே வாங்க அங்கே போவோம். இதெல்லாம் தான் நம்ம இந்த இடத்துல அடுக்கி ஃபினிஷிங்காக அப்படியே வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே பேர் என்ன ஏறலாம் தெரியாது, வாசி காட்டுறோம் அவ்வளோதானே. வாங்க நக்கல்யா அவனுக்கு எல்லாம் புயல் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய வீட்டுக்கு என்ன நம்மளே அப்புறம் வேலை பார்க்க வைப்போம். ஓகே One eternity later. டீம் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் தூங்கியாச்சு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இது முடிச்சிருப்பாங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே வாங்க. ஐயா என்னையா இவ்வளோ முடிச்சிட்டீங்க? சூப்பரே சூப்பரே, வாழ்த்துக்களே வாழ்த்துக்களே. இன்னும் என்னென்ன வேலையா உனக்கு பார்க்கணும்? இல்லை ஏ எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், டயர்டாக இருக்கியா? சூப்பர். நீ என்னென்ன பண்ணணும்? கல்யாண செட்டு இந்த பாருங்க, இந்த பாருங்க நண்பர்களே, இதான் எடுத்து வச்சுட்டு போனாரு அவரு. அதுக்கப்புறம் வரவே இல்லை ஆளு. சேலம் சொல்றாரு சுண்டலா புளிசோறு தாடா தெரிஞ்சுக்க. நம்ம கேட்டா இல்லங்கிறான் பாத்தியா? என்னடா உங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து? அந்த 100 ரூபாய் கொண்டாங்கடா முதல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீங்க? வேற எதை தூக்கணும்? சொல்லு எது தூக்கு செய்யணும் வேலை. சீக்கிரப்படுத்திட்ட ஏன்டா 100 ரூபாய் உயிர் எடுக்கலாம்? யாரா புரிண்டா அவன்கிட்ட? அடுத்தது இப்ப நம்ம கையில யாரு தெரியுமா? நம்ம முருகன். பொம்மையை கீழே போட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் காண்டா அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? நம்ம தலைவர் தான் வேலை வைக்க போறோம். பழனி அது நம்ம ஊரு ஃபேமஸ் பொம்மையா? சொல்லிட்டு எடுக்கிறேன். வீடியோ ஓடிட்டு இருக்கு, ஏதாவது சொல்லு. இதுதான் நம்ம ஊரோட ஃபேமஸ் ஆன இங்க தலையாட்டி பொம்மை. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சூப்பரே சூப்பரே, வாயா வாயா, அழகா இருக்கு. வை வை வை, எங்க வைக்க போற? ஐயோ 2 பிரிக்குவியா? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து அதாவது இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஃபைனல் டச்சை நாளைக்கு பார்ப்போம். ஓகே 2000 years later. நம்ம நேற்று வந்தப்போ பாதி தான் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு குழு ஃபுல்லாக வச்சுட்டாங்க. ஸோ பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ வாங்க போய் என்ன பண்ணுறாங்க எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னாடி குழு பார்த்துருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு குழு பிடிக்கினாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க போகலாம். செல்வா, என்னடா மணி எடுத்துக்கிட்டு வர? நேற்று எவ்வளோ இன்னைக்கு செம்மையாக இருக்குது. எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் அடிக்க எடுத்தாச்சு. எவ்வளோ நாள் ஆகுது? இங்கே நீ 2 நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக அடிக்கிட்டு உடனே தான் வாடான்னா ஓடிட்டு இருக்கிட்டு நீ இந்த வர இவருக்கு இதான் வேலை. என்ன ஊரெல்லாம் போய் எவ்வளோ வீடு வீடாக போய் ஆமா சுத்தமா எல்லா அவங்க வீட்லயும் பொங்கல் எல்லாம் தருவாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பொங்கி தான் எவ்வளோ லைட்டாக எடுத்துக்கணுமா? இல்ல, அப்படியே கொடுக்குற போதே எடுத்துக்கலாம். சொல்லுவாங்க. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியா? ஐயோ ஐயா அங்கே வரியா? கல்லில் எந்த எவ்வளோ வருது? அதெல்லாம் ஆமா கட்டி முடியாது. எல்லாமே கல்லு தான். கோலமா கோலமாக இருக்கு, அழகாக இருக்கு. அம்மி உரல் எல்லாமே இருக்கு. சரி, ஆமாம் அடுப்பெல்லாம் இருக்குண்ணே. அடுப்பெல்லாம் இருக்கு, ஆனால் விறகு தான் இருக்கு. இதெல்லாம் மண்பானை. இத்தனோண்டு இதுல இவ்வளோண்டு இதுல எவ்வளோ இருக்கு? மைன்யூட்டான ஒரு சில இருக்கு. அடா, இதை கொண்டு போய் இதுல வைக்கிறேன். அப்போ உள்ள போகணும் தெப்ப குளமும் அப்போ உள்ள போனாங்க 2 வருஷம் ஆகுது. இல்லை நான் தலைமை எடுத்து அப்படியே பணம் இது பண்ணிடல. அது பார்த்து நீங்களே வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எதிரி இவர் தான். ஆமாம். ஆனால் எதுக்கு கொழு வைக்கணும்னு கேட்டால் தெரியல எனக்கு. நவராத்திரிங்கிறது நவராத்திரிங்கிறது வீட்டுல 9 நாளும் தெய்வம் வீட்டில் தங்கியிருக்கோம். அந்த மெயின் வந்து அந்த காசு தான் அங்கே இருக்கிறது இதில் காசு இருக்குங்களா? அந்த காசு தான் 10 நாள் அந்த மகாலட்சுமி அந்த காசை தான் தங்கியிருக்காங்க. நீங்கள் இது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, அது எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் குழுவில் அவங்கள மறக்காமல் கொண்டாந்து குழுவில் வைப்பேன். நான் அதுவும் மரப்பாச்சியான அது மறப்பாதியான. 2வது இந்த கலசம் வைக்கிறது சுத்தபத்தமாக வேகமாக இருந்து நம்ம வச்சோம்னா குடும்பம் சுபிட்சமாகும், குடும்பம் மேல்நிலைக்கு வரும். அதுக்கு தான் இந்த குடும்பத்து குழுவுக்கு முக்கியமானதே இந்த கலசம் தான். ஐயா உங்கள் வீட்டில் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு தெரிஞ்சு குழு எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லு. குழு எங்க வீட்டுல வந்து பார்த்தோன்னா பொம்மையெல்லாம் பழசா அப்படியே வீட்லயே இருந்தது. அதெல்லாம் அவங்க அப்பா சொன்னது, நீ புதுசா சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தாத்தாலாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுல இருந்து அப்புறம் இப்ப நாங்க வைக்கிறாங்க. இப்ப அப்பா போட சேர்ந்து நானும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு உள்ள வைக்கிறது தெரியும். வேற எதுவும் பெருசா அது நேற்று யூடியூப்ல பார்க்குறேன்ட்டு போனேன். அது ஒன்றும் இல்லையா, எல்லாம் படியில பொம்மை வைக்கிறதுலாம் வருது. வேற ஒன்றும் வர மாட்டேங்குது. அதனால உனக்கு எதுவும் கிடைக்கல. இல்ல நடக்கா ஒரு மண்ணும் தெரியல. ஸோ வந்துட்டு நீ எதுக்காக குழு வைப்பாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அது கொள்ள வச்சா வீட்டுக்கு நல்லது அப்படின்னு மட்டும் தெரியும். இது அவங்க அம்மா சொன்னது. அதனால இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, நீ சும்மா இரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வரும். இனிமேல் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.